வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் சுவை. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி தேங்காய் ஹல்வா. இந்த ஹல்வாவை எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு பாத்திரத்துல 1/4 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கணும். அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம கரைக்க போறோம். இந்த மாதிரி கரைக்கிறது மூலமா ஏதாவது தூசு கல் இருந்தா அடியிலே தங்கிடும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியா வச்சிருங்க. அடுத்து இன்னொரு கனமான பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா 10 இருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ அதே நெய்ல 1 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் அளவு இருக்கும் இது. அதை அந்த நெய்யிலே நல்லா வறுத்து விடுங்க. நல்லா பச்சை வாடை போகணும். இப்போ இதுல 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு துருவின தேங்காய் சேர்க்க பிடிக்கலைன்னா இதை வெல்லத்தோட சேர்த்து அரைச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. டேஸ்டுக்காக 1 பிஞ்ச் அளவு உப்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த பால்லையே இந்த தேங்காய் நல்லா வேகணும். நல்லா தேங்காய் வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி பால் நல்லா வத்துனதுக்கு அப்புறமா இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெல்லம், அதை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லம் கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடுபடுத்தி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்ப திரும்ப நல்லா கலந்து விட்டுடுங்க. வெல்லமும் சேர்ந்து நல்லா வத்தி வரணும். இப்ப இதுல கொஞ்சம் கலருக்காக குங்குமப்பூ பால்ல கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க. இப்போ வெல்லமும் நல்லா வத்திருச்சு. இப்போ இதுல ஏலக்காயை பிரிச்சு உள்ள விதையை மட்டும் சேர்த்துக்கலாம். விதை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஏலக்காய் தூள் கூட கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. திரும்ப நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப நீங்க விருப்பப்பட்டா நெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. விருப்பம் இல்லைன்னா சேர்க்க தேவை கிடையாது. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த மாதிரி அடியில ஒட்டாம ஹல்வா நல்லா சுருண்டு வரணும். இப்படி வந்ததுன்னா நம்மளுடைய அல்வா தயாராயிருச்சுன்னு அர்த்தம். இப்ப இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். இப்ப இது மேல வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்புகளையும் சேர்த்துக்கணும். முந்திரி பருப்பு இப்போ சேர்த்தாச்சு. அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான தேங்காய் அல்வா தயாராயிருச்சு. நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம மங்கையர் அறுசுவையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.